ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நம்ம வாரம் வரோம். எங்க வரோம்? சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், அவரோட வார்த்தை என்ன பண்றோம்? கேட்கிறோம். கேட்டு என்ன பண்றோமோ முடிச்சுட்டு என்ன பண்றோம்? இல்லையோ விடுறோம். ஆனா அந்த வார்த்தை நம்ம உள்ள இருக்குதா? அதன்படி நம்ம நடக்குதுமா? அங்க என்ன போட்டுக்குது? மென்ஷன் பண்ணிக்குது. எப்படி என்ன பண்ணிக்குது? ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குது. அங்க மென்ஷன் பண்ணி தகுல படிக்காண்டி వినిన సంగతులని ఫస్ట్ என்ன பண்ணணும்? விசேஷித்த ஜாக்கிரதை என்ன பண்ணணும்? நம்ம வைத்துக் கொள்ளணும். அவரோட வார்த்தை நம்ம ஜாக்கிரதையை நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வச்சுக்கணுமா? ஏனோ தானமா இது காதில் கேட்டு இந்த காதில் என்ன பண்ணுவோம்? போட்டுருவோம். புரியுதுல நான் சொல்றது உங்களுக்கு? அவ்வளோ வார்த்தையை நம்ம ஜாகிரதையா நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வச்சுக்கணுமா? நம்ம உள்ளுக்குள்ள வச்சுக்கினாக்கா அதுக்கு என்னது பிரயோஜனம் இல்லை. அது என்ன பண்ணாது? வேலை செய்யணும். அது வேலை பண்ணிக்கிறோம். நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ண நம்ம வேலை செய்ய வைக்கணும். எப்படி? விதத்துல. ஆமா இல்லையா? வெளியே போய் நம்ம என்ன பண்றோம்? உலக பிரகாரமா தான் நம்ம வாழ்றோம். ஆனா இது பிரகாரம் நம்ம வாழ்ந்தாக்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணாமல ஒத்துக்காது. ஆமா இல்லையா? அந்த டைமுக்கு நிறுவாதோ. ஆனா இந்த சுச்சுவேஷன் ட்ரெயின் ஆகாது, நம்மளுக்கு ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஜாகிரதை என்ன பண்ணோம்? ஒரு வார்த்தை என்ன பண்ணோம்? கேட்கும். கீழே படிங்க. 2வது வருஷம் என்ன பண்ண படிங்க. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது கீழே நீங்க படிச்சீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும்னு இருக்கும். நீங்க 3வது வசனம் 4வது வசனம் படிச்சீங்கன்னாக்கா அப்படி கீழே படிச்சீங்கன்னாக்கா அவரோட வார்த்தைக்கு என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படணும். அதுக்கு கீழ்ப்படியா கட்டி அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கீழே இருக்கும். படிங்க. கீழே அப்படியே படிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. போதும். ஒரு நிமிஷம். இங்க என்ன இருக்குதுனாக்கா முதலாவது என்ன பண்ணுதா? ஃபர்ஸ்ட் எங்க வந்துதா? அங்க இல்ல. ஒரு படிங்க படிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் மூலமாய் என்ன வச்சா? நீங்க அத நீ இப்ளு 1வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா இன்னும் தெளிவா கொடுத்துரு. 1வது வசனம் 1வது படிக்கணும். God spoken to our people through the prophet. போதும். படி. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளவும் பற்றின தேவன். நாங்க என்னது அப்போக்கு ஜெனரேஷன்ல அப்ப என்ன பண்றாரு? பிதாவான என்ன பண்றாரு? ப்ராஃபிட்ஸ் மூலியமா என்ன பண்றாரு? எல்லாருக்கும் என்ன பண்றாரு? சுவிசேஷம் என்ன பண்றாரு? சொல்றாரு. இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ப்ராஃபிட்ஸ் நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுங்க வந்துட்டாங்க. யாரு? மோசே, எலியா, ஆமா இல்லையா? நிறைய பேர் எலிஷா இவங்க என்ன பண்ணோம்? வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழி நடத்தணும் சொல்லிட்டு என்ன பண்ணணும்? எல்லாம் என்ன பண்ணாங்க? கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்க என்ன பண்ற யூட்டிலைஸ் பண்ணிக்கினாரு அப்பெல்லாம். அதுக்கப்புறம் என்ன அப்பெல்லாம் அப்படி பண்ணி கூட என்ன பண்ணல மக்கள் என்ன பண்ணல? கீழ்ப்படியில கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? 2வது வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளவும் பற்றினார். போதும். நீங்க என்ன பண்ணல? கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? லைவா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? நடத்தணும். லைவா என்ன பண்ண அவங்களுக்கு வழி நடத்தணும். லைவா அவங்களுக்கு மூலியமா என்ன பண்ண அவங்களுக்கு மிராக்கிள்ஸ் காட்டி அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண உள்ளுக்குள்ள விசுவாசம் வரும்.
அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரோட குமாரன் என்ன பண்றாரு, பூலோகத்துக்கு என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்றாரு, மொத்த நிதி என்ன பண்றாரு, மிராக்கிள்ஸ் என்ன பண்ணிக்கிறாரு, சுவிசேஷம் என்ன பண்றாரு, சொல்ல வைக்கிறாரு. ஆமா இல்லையா? அவர் சுவிசேஷம் சொல்லும்போது எப்படி சொன்னாரு, தைரியமா என்ன பண்ணாரு, யார் கொடுத்து என்ன பண்ண, அவரு கைப்பற்றி. அப்பக்க பாப்பிச்சுக்கு என்ன பண்ணாங்க, அப்படித்தான் என்ன பண்ணாங்க, தைரியமா என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டு கூட என்ன பண்றாங்க, தைரியமா என்ன பண்றாங்க, இப்படி தைரியமா சொல்லுறதுனால என்ன ஆகுது, விரோதமா என்ன பண்றாங்க, சாகாட்சினால என்ன பண்றாங்க பாருங்க. இதுக்கு மொத்த மூலியமான காரணம் என்னக்கா, பயம், தைரியம் இல்லை. அவரோட வார்த்தை சொல்றதுக்கு என்ன பண்றதுனாக்கோ தைரியமா என்ன பண்றதுல முன் வருதுல. அதுதான் என்னன்றது ஜாக்கிரதை என்ன பண்ணணும், கேட்டு என்ன பண்ண அது படி என்ன பண்ணீங்களோ நடக்கணும். அது படி நடந்தா தான் நீங்க தைரியமா என்ன பண்ற, ஒரு வார்த்தை கேட்டு நடக்கிற மாதிரி. நீங்க தைரியமா என்ன பண்றது, இது பயம் உள்ளுக்குள்ள என்ன வருது. நம்ம வெளியே போயிட்டு சுவிசேஷம் சொல்லணும், பயம் நிறைய பேருக்கு என்னது பயம். ஏன்னா எனக்கு சுவிசேஷம் சொன்னா என்ன வெளியே நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுது வருது. நிறைய என்ன பண்ணணும், பேஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்க மோசிலாத சைடு பண்ணணும். ஆமா இல்லையா? அவர் ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது நிறைய பிரச்சனைகள் நிறைய வருது. ஆமா இல்லையா? இப்போ இருக்கிற அந்த ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, எங்க அந்த ஆராதனை நடக்குதோ, இவரோட கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆராதனை நடக்குதோ, ஒரு காலத்துல அவர் ஆசைப்பட்ட அந்த வேலைவார் அந்த வேடத்தை என்ன பண்றாரு, அவங்க என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அதே இடத்துல என்ன பண்றாரு, அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் நடத்துறாரு. அங்கே என்ன பண்ணுது பஸ் நோக்கம் என்ன பண்ணுது, அவர் மூலியமா என்ன பண்ணுது, அப்படி என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு மகிழ்ச்சி. இதுக்கெல்லாம் என்ன காரணம், தைரியமா முதல்ல அவர் கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஜெபம் அப்படின்றார். தைரியமா என்னது ஜெபம் சேர்ந்து என்ன ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ற, தைரியமா என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்றது தைரியமா நம்மளுக்குள்ள என்ன பண்றது, ஒரு பயம் இருக்குது. அவரு வழியில் நடக்கிறதுக்கு என்ன பண்றது, ஒரு பயம். கேட்கிறோம் வார்த்தை மட்டும் நம்ம கேட்கிறோம், ஆனா வழியில் நடக்கிறது என்னது ஒரு பெரிய டாஸ்க். அது என்னது பயம், உள்ளுக்குள்ள என்னது ஒரு பயம். அந்த முதல்ல பயத்தை என்ன பண்ணணும், எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் போகணும். அவர் மதித்து பின்ட்டு என்ன பண்றாரு, சீஷம் மூலியமா என்ன பண்ணுது, வார்த்தை என்ன பண்ணுது. ஆமா இல்லையா? நம்ம இந்த யார் வந்தாரு, தாமஸ் வந்து என்ன பண்றாரு, சுவிசேஷம் என்ன பண்றாரு, அவருக்கு என்ன பண்றாரு, தைரியமா என்ன பண்றாரு, விழுந்து செய்யறாரு. எது இருந்தாலும் என்ன பண்றாரு, பேஸ் பண்றாரு. அவர் சாகடிச்சாங்கல்ல, எப்படி சாகடிச்சாங்க, பின்னால குத்தி என்ன பண்றாங்க, சாகடிச்சாங்க. முன்னாடி என்ன பண்ணல, ஏன்னா பயம். மக்களுக்கு இவ்வளவு பார்த்து என்ன பண்ண, அப்படியே நாம அவரோட வல்லமை என்ன இருந்துச்சு யாருக்கு, தாமஸ்க்கு. ஆமா இல்லையா? தைரியமா என்ன பண்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு. நம்மளால ஏன் முடியல சுவிசேஷம் சொல்றதுக்கு? ஆமா இல்லையா? எத்தனோ பேர் என்ன பண்றாங்க, தைரியமா என்ன பண்றாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க. ஏன் நம்மளால சுவிசேஷம் சொல்லுறதுக்கே தைரியம் முடிச்சல. அதுதான் என்ன பண்ண, ஜாகிரதை கேட்டு என்ன பண்ண, அது படி என்ன பண்ணி நடக்கணும். முதல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஜாகிரதை என்ன பண்ணு, கேளு. ஜாகிரதை படிக்கிறது என்ன மிகுந்த ஜாகிரதை என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். கவனிட்டு அந்த என்ன பண்ணணும், நடக்கணும். அது நடக்கிறது இல்லை. நம்ம நடந்தாக்க என்ன பண்ணுறது, இந்த உலகம் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. ஆம்பளை இல்லையா? திட்டுவாங்க, ஆம்பளை இல்லையா? கேலி செய்வாங்க. அதை குறித்து என்ன பண்ணுறோம், கவலைப்படுறாரு. ஆம்பளை இல்லையா? நம்மளுக்கு லைவா நிறைய பேர் இருக்காங்களே. ஆம்பளை இல்லையா? மோசலா செய்யாக்காது, ஓசரா மினிஸ்டர் ஏசலாம் அவருக்காது. ஆம்பளை இல்லையா? நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடியே லைவா இருக்கிறாங்களே. அவங்க பார்த்து நம்ம என்ன பண்ணுறதுல
எக்ஸாம்பிள் பெட்மோன் செய்ய ஒரு காலத்துல அவர் ரொம்ப கேலி செய்வாங்க அவர் பாடுற பாடல்களுக்கு. இப்போ உலகம் முழுவதும் அவர் பாட்டு நான் படித்தது கேட்குது. ஆமா இல்லை, அது கொடுத்து அவர் என்ன பண்ணல, அவ்வளோ பாடல. நான் சுவிசேஷம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு கொடுத்த என்ன பண்ண டேலண்ட் என்ன பண்ணலாம்னு யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? நானே பாட மாதிரி யூஸ் பண்ணி அவர் வார்த்தை என்ன பண்ண சுவிசேஷமா சொல்லணும் அப்படின்னு. ஆமா இல்லையா? அப்படி என்ன பண்ணு யூட்டிலைஸ் அவர் பண்ணிக்கணும். அவர் முன்ன வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு என்ன பண்ணணும் போகணும். உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க, பயம் உள்ளுக்குள்ள பயம். எனக்கு பயம் பையே அவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. இருக்கா இல்லையா? நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி விசுவாசிக்கிறது இல்லை, நம்புதான் இல்லை. இது ஏன் அவரோட ஊழியர் செய்யறதுக்கு ஏன் நம்ம முன் வரல? ஏன் நம்ம வார வந்து நம்ம கேட்டுதான் போறோமே? நம்ம நம்மளுக்கு என்னது, நம்ம கேட்கறதானா? நம்ம கேட்கணுமா? நம்ம வேற கேட்கத்தானா? என்ன பண்ணோம்? கேட்டு என்ன பண்ணோம்? அந்த கேட்கிற வார்த்தை என்ன பண்ணவோ மற்றவங்களுக்கு என்ன பண்ணவோ சொல்லும். அது நம்மளுக்கு கொடுத்தா வேலை. ஆமா இல்லையா? அவர் எல்லாமே என்ன பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சீசன் என்ன பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க. ஆமா இல்லையா? இப்ப நம்மளுக்கு கொடுத்த வேலை என்னது? கேட்ட வார்த்தை என்ன பண்ணவோ சொல்ற நம்மளுக்கு அந்த வேலை கொடுத்துட்டாரு. அந்த வேலைக்கு நம்ம செய்ய பணம் கட்டி எப்படி? ஆமா இல்லையா? அதனால கவனமா என்ன பண்ணோம், அவர் வார்த்தை கவனமா கேட்டு என்ன பண்ணவோ சுவிசேஷமா என்ன பண்ணோம். நீ எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அவரை கேட்டு வாங்கிக்கணும். நம்ம இல்லையா? உங்கள்கிட்ட டேலண்ட்ல எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும், கேட்டு என்ன பண்ணோம் வாங்கிக்கணும். அதனால என்ன பண்ண ஜாகிரதா வார்த்தைனால கவனமா கேட்டு என்ன பண்ணோம், நம்ம உள்ளுக்குள்ள மட்டும் வச்சுப்பாங்க. அதை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். உள்ளுக்குள்ள ஜாகிரதை வச்சுக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லணும். நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். நம்ம இல்லை ரீசெண்டாக நம்ம ஏர்போர்ட்ல பார்த்தோம். நம்ம ஏர்போர்ட்ல ஒரு டைரக்டர் வந்துட்டாரு. அவருக்கு ஒரு போட்டோ எடுக்க செகண்ட்ஸ்ல அவர் வார்த்தை என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. அம்மா இல்லையா? பார்த்தீங்களா? நிறைய பேர் பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு, ஏர்போர்ட்ல வந்துட்டாங்க. செல்ஃபி கோசம் போய்க்கிறாங்க. ஒருத்தர் போய் செல்ஃபி கோசம் போயிட்டு செல்ஃபி இருக்கிற கேப்ல அவர் வார்த்தையை சொல்லிட்டாரு. நம்ம அவர் நம்புறாரா இல்லையோ, அவர் வார்த்தை சொல்றது நம்புறது இப்ப நான் வேலை செய்யற இடத்துல கூட சம்பளத்துக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. வேலை செய்யறது கீழே வேலை செய்யறதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து எங்களுக்கு நான் சீனியர், எங்களுக்கு வந்த அவங்களுக்கு ஜாஸ்தி விதமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ உண்மையாக வேலை செய்யறதில்லை, இங்கே கஷ்டத்தோடு வேலை செய்யறதில்லை. அப்படிங்க நான் படிக்கிற பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைனாக்கா, மனுஷன் முகத்தை பார்த்தாலும் என் தேவன் என்ன பண்றாரா ஒரு உள்ளத்தை என்ன பண்றாரு பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வார்த்தை அவங்களுக்கு நான் சொன்னேன். அப்பா அங்க సార్ మీరు చెప్పింది నేను నమ్ముతాను సార్ அப்படின்னா ఒకే ఒక వార్త, మీరు చెప్పింది ఏం చేస్తాను నేను నమ్ముతాను அப்படின்ட்டாங்க. போதும் அந்த வார்த்தை. நம்ம இல்லையா? நம்ம வார்த்தை நம்ம வேலை என்னது சொல்ற வேலை. நம்ம இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாரு நடத்துவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், கவனமா ஜாகிரதை கேட்டு உள்ள வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அவரோட வார்த்தை என்ன பண்ணணும் சொல்லணும். சொல்லணும், தைரியமா என்ன பண்ணணும் சொல்லணும். உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், பயத்தை என்ன பண்ணணும் எடுத்து போடணும். உள்ள என்ன பண்ணாது, நம்ம உள்ளுக்குள்ள அது என்ன பண்ணாது, பயம் என்ன பண்ணாது இருக்காது. நம்ம இல்லையா? 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். సంపూర్ణమైన దీర్ఘశాంతముతో ఉపదేశించుము, ఖండించుము, గద్దించుము, స్తుతించుము. తండ్రి సేవ పడగర యవనం తన సేవ అతను
Second Timothy 4. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்ந்தாலும் ஆ. வாய்க்காவிட்டாலும் ஆ. ஜாக்கிரதையாய் ஆ. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. போதும், ஒரு நிமிஷம் ஆகுது. என்னதான் சமயம் கிடைக்கும் போதுதான் தேவனுடைய ஆ, வார்த்தை. சின்ன கேப் கேட்ச என்ன பண்ணோம், ஒரு வார்த்தை என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவன் கேட்காம இல்லையோ எப்படி சொல்லணுமா படிக்காட்டி ஜாக்கிரதை என்ன பண்ணணுமா படிக்கும். சமயம் வாய்ந்தாலும் ஆ. வாய்க்காவிட்டாலும் உங்க டைம் கிடைக்குதோ கிடைக்காத போட்டோம் அவர் வேலை மட்டும் என்ன பண்ணுங்க சரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் என்ன பண்ணு. பண்ணு ஜாக்கிரதை திருவசனத்தை என்ன பண்ணணுமா பிரசங்கம் பண்ணு. ஆமா இல்லையா உனக்கு வேலை இருக்குதோ இல்லையோ டைம் கிடைக்குதோ இல்லையோ ஜாக்கிரதையா தைரியமா என்ன பண்ண அவளுக்கு ஊழியத்தை என்ன பண்ணு செய் அவர் நடத்துவான். ஆமா இல்லையா அப்ராம் சொல்லும்போது யெகோவா இதே அப்படின்றான் எல்லாமே என்ன பண்றாரு அவரு பார்த்துக்கணும். ஆமா இல்லையா நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஆனா நீ போகும்போது என்ன பண்ணு ஜெபம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் போகணும். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் என்னன்னாக்கா ஜெபம். ஜெபம் இல்லை கண்டிப்பா என்ன பண்ண உள்ளுக்குள்ள என்ன பண்ணது பயம் என்றது என்ன பண்ணுது வருது. ஜெபம் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணி ஊழியத்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கணும். நம்மளே படிங்க 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் ஆஹா. வாய்க்காவிட்டாலும் ம். ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஆ. எல்லாம் நீதிய சந்தோஷத்தோட ஆ. உபதேசத்தோட கண்டனம் பண்ணி ஆ. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. எப்படியா எல்லா உபதேசத்தோடும் கடிந்து கொண்டு புத்தி அவங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல செய்யும் போது என்ன பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி சுவிசேஷம் சொல்லணும். இப்போ ஒரு ஊழியக்காரரு தப்பா வார்த்தை சொல்லும்போது கடிந்து என்ன பண்ணு நீ செய்யறது தப்பு அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்ற ரைட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்ம இல்லையா தப்பா என்ன பண்ணாது ஊழியத்தை செய்யாது அவர் வார்த்தை என்ன பண்ண தப்பா என்ன பண்ணாது கடிந்து கொள்ள அப்படின்றாரு. படிங்க படிங்க அடிக்கல உபதேசத்தோடும் ஆ. கண்டனம் பண்ணி ஆ. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ள என்ன பண்ணாமா புத்தி சொல்லு. ஆமா கடிந்து கொள்ள என்ன பண்ணு புத்தி சொல்லு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் ஜாக்கிரதை அவர் வார்த்தை கேட்டு என்ன பண்ணோம் அதன் படி என்ன பண்ணணும் நடிக்கணும். இந்த எப்படி இருக்குதோ அப்படித்தான் என்ன பண்ணணுமோ செய்யணும். இதுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்ய கூடாது. ஒருவேளை யானை விரோதமா செஞ்சா கூட என்ன பண்ணாமோ கடிந்து கொள்ளும். நீ செய்யறது என்ன பண்ணு இதுக்கு விரோதமா நீ செய்யறது என்ன பண்ணு தப்பு அப்படின்னு என்ன பண்ணப்போ சொல்லணும். ஆமா இல்லையா நம்ம சுவிசேஷம் சொல்லுறதுல தப்பா பேசினா கூட என்ன பண்றது இல்லை பண்ணுறது இல்லை. இது ரெண்டு என்ன பண்றது நம்ம செய்யறது இல்லை. அப்ப அவன் நம்மளை எப்படி பார்த்து கொள்வார். நம்ம இல்லையா நம்ம சுவிசேஷம் சொல்லுறது இல்லை அவன் வார்த்தை சொல்லுறது இல்லை. ஓகே ரெண்டாவது செய்யறது அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றல தாங்கிக்கிறது இல்லை. இது ரெண்டு செய்ய காட்டி அவன் நம்மளோட எப்படி இருப்பார் தைரியத்தோட நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு வார்த்தையே. உள்ளத்துல பயம் இருக்கும் தானே. இப்படி இருக்கும்போது உள்ளத்துல பயம் இருக்குமா இருக்காதா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அவன் நமக்குள்ள தைரியம் வரணும்னாக்கா பயம் எடுத்து இருக்காதுனாக்கா என்ன பண்ணணும் நிக்கிற மாதிரி என்ன பண்ணணும் வார்த்தை தைரியமா என்ன பண்ணணும் சொல்லணும். பயப்படக்கூடாது. அசல் என்ன பண்ணக்கூடாது. டைம் கிடைக்குதா சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ண வேலை அவருக்கு என்ன பண்ணாரு செய்வார். உங்களுக்கு வேலை என்னது வார்த்தை சொல்ற வேலை. அது ஒரு 2 பேருக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு வேலை சொன்னேன். நீங்க எத்தனை பேரு அவர் வார்த்தை நீங்க சொல்லி தெரியும் எதுக்கு பார்க்கலாம். அவ்வளவுதான் 2 பேர் தானா நம்ம இல்லையா வேலை செய்யறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல கூட
அவன் கேட்கோ கேட்காத போட்டோம், நம்ம என்ன பண்ணணும், வார்த்தை என்ன பண்ணணும், சொல்லிடணும். நம்ம இல்லையா, அவர் உள்ளத்தை என்ன பண்ணாரு, மாற்றுவார். நம்ம இல்லையா, நம்ம இல்லையா, நம்ம ஊழியம் என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன பண்ணணும், செய்யணும். அதனால நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்காது, ஊழியோட என்ன பண்ணிக்காது, வச்சிருக்காது. இன்னும் ஏன் அவர் வருகை என்ன பண்ணிக்கிறது, தாமதமா என்ன பண்ணிக்கிறது இருக்குது என்னத்துனாக்கா, அவர் வேலை நம்ம இன்னும் மட்டும் என்ன பண்ணல, செய்யாதனாலதான். நம்ம இல்லையா, இன்னும் அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா என்னோட மகன் என்ன பண்ண, என்னோட ஊழியம் செய்வார், என்னோட வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காரு. அந்த நம்பர் தான் என்ன பண்ணிக்கிறதுல, அவன் என்ன பண்ண விட்டு விடுறோம், நம்பிக்கை வச்சுக்க மாட்டான் அவன் மேல. அவர் மேல என்ன பண்ணிருக்க, நம்ம அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்குது, நம்ம ஊழியம் செய்வாங்க அப்படின்னு நம்ம தான் கேர்லெஸ் என்ன பண்ணுறது, அவர் ஊழியத்தை என்ன பண்ணுறதுல செய்யுது. அதனால தான் என்ன ஜாகிரதையோட வார்த்தை கேட்டு ஜாக்கிரதையா நம்ம அதனால ஹீப்ரு 1 அதிகாரம் 1 வசனத்துல 1, 2, 3 என்ன பண்ணிருக்குது, முதல் விதானமாக என்ன பண்றாரு, ப்ராஃபிட்ஸ் மூலியமா என்ன பண்றாரு, ஊழியத்தை என்ன பண்றாரு, செய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரோட குமாரன் என்ன பண்றாரு, பூலோகத்தை என்ன பண்றாரு. அப்போ கூட என்ன ஆச்சு, மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. எப்போ, அப்போ என்ன பண்ணுச்சு, மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. ஆமா இல்லையா, மோசே மூலியமா என்ன பண்றாரு, வழிநடத்தாரு. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாரு, வழிநடத்தாரா இல்லையா, நடத்தும் போது எத்தனையோ மிராக்கிள்ஸ் என்ன பண்றாங்க, பார்க்கறாங்க. அது பார்த்துட்டு என்ன பண்றதுல வரதுல அவங்க புத்தி வரதுல திருந்ததுல. அப்பா அது ஆச்சு. ஆடு குமார் புலத் வந்து போயிட்டு அவருக்கு என்ன பண்றாரு, சுவிசேஷம் சொல்றாரு. அவங்க இல்லையா, மிராக்கிள்ஸ் என்ன பண்றாரு, கண்ணு முன்னே என்ன பண்றாரு, லைஃப் என்ன பண்றாரு பண்றாரு. ஆனா என்ன பண்ணல, சொந்த ஜனம் என்ன பண்ணிச்சாங்க, சிலுவையில் என்ன பண்ணிச்சு, அறுத்து போச்சு. நம்ம இல்லையா, அப்போ நம்ம அவரோட ஊழியத்தை நம்ம உண்மையா செய்யறோமா இல்லையா, அதுதான் ஒரு முக்கியமான வேலை. நம்ம சுத்த வேலை என்னது அதுதான். அவரோட ஊழியத்தை மட்டும் என்ன பண்ணணும், செய்யணும். பயப்படாத என்ன பண்ணணும், முழுக்க அந்த பயத்தை என்ன பண்ணணும், முழுக்க பயம் இருக்குதுன்னா என்னது, அவரு உங்க கூட இல்லாத வந்துட்டான். அவர் உங்க கூட இருக்காருனாக்கா உங்க கூட தைரியம் இருக்கும். நம்ம இல்லையா, உங்க கூட இருக்காருனாக்கா அவங்க கூட தைரியம் இருக்கா மாத்தானே. அவர் இல்லைனாக்கா உள்ளத்துல இருக்குது பயம் இருக்குது, சாத்தான் உள்ள வாட்டான், பயம் வாட்டாது, சாத்தான் உள்ள வாட்டாம. அப்போ ஊழியம் எப்படி செய்ய வேண்டி. ஆமா இல்லையா, தூட்டானமி 31:6 படிங்க. தூட்டானமி ஆதியாகமம். Be strong and brave. Do not afraid of those people. Why? Because the Lord God is with you. He will not fail you or leave you. 31:6. భయపడకుడి, ఆ. వారిని చూసి ఉమ్. దిగులు పడకుడి. ఆ. నీతో కూడా వచ్చేవాడు ఆ. నీ దేవుడైన యెహోవాయే. ఆ. ఆయన నిన్ను ఎన్నడూ ఎడబాయడు. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நீ ஊழியத்துக்கு செய்யும் போது என்ன பண்ணணும், தைரியமா இருக்கும் போது என்ன பண்ணணும், அவரும் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் உன்னோடு என்ன பண்ணணும், இருக்கணும். அது வார்த்தை அதுதான். அவரோட ஊழியத்தை நீ செய்யும் போது தைரியமா என்ன பண்ண, அவரோட ஊழியத்தை செய்யும் போது அவர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தா தான் உள்ளத்துல பயம் என்ன பண்ணும் போகும். அப்படியே பையங்க, நீங்கள் பலம் கொண்டு ஆ. திடமனதாய் இருங்கள். ஆ. அவர்களுக்கு பயப்படவும் அதனால்தான் ஒரு நிமிஷம், அவர்களுக்கு பயப்படவும் நீ ஊழியத்துக்கு போகும்போது யார் உனக்கு எதிர்க்கு வந்தாலும் அகேன்ஸ்டா வந்தா என்ன பண்ணாது, நீ பயப்படாது. உன்னை சாவாச்சாருக்கு என்ன பண்ணாது, நீ பயப்படாது. நம்ம இல்லையா, தைரியமா என்ன பண்ணணும், ஊழியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அந்த பிரச்சனை என்ன பண்ணணும், நீ ஃபேஸ் பண்ணணும். அதுதான் அவர் என்ன பண்ணுவாங்க, கொடுக்குற எக்ஸாம் ஆகும்.
நம்ம இல்லை எக்ஸாம் எழுதும் எல்லாம் அந்த மாதிரி தான். எப்படி ஃபேஸ் பண்ற ஆமா இல்லையா? மக்கள் உன்கிட்ட வரும்போது அகேன்ஸ்டா வரும்போது நீ எப்படி ஃபேஸ் பண்ற, அது என்ன பண்ணுவாரு டெஸ்ட் பண்ற. உன்னை கைவிட மாட்டாது, டெஸ்ட் பண்ணுவாது எப்படி ஃபேஸ் பண்றேன்னு. ஆமா இல்லையா? இங்கே விட்டோம் வந்தா பரவாயில்ல, இங்கே முட்டை வந்துச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணுவாரு அவருங்க, அங்கேருந்து என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு வேக்கல் சேர்ந்து என்ன பண்ண விடுதலை செய்வார். அது வரைக்கும் என்ன பண்ணுவாரு என்ன பண்றாங்க உங்க கூட என்ன பண்ணுவாரு இருக்குவார். அது ஃபேஸ் பண்றது தைரியம் நம்மளுக்கு என்ன வேணும். நம்ம எதுக்கு பயப்படுறது எதுக்குனாக்கா உள்ளே செய்யும்போது நம்ம நிறைய என்ன பண்றோம், யூடியூப்ல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். உள்ளே செய்யும்போது எவ்வளோ பிரச்சனை வராது, அது பார்க்க என்ன பண்ணிடுதோம் பயந்து என்ன பண்ணுறது ஊழியத்தை என்ன பண்ணுறதுல செய்யறதுல சொல்லுறதுல அவன் வார்த்தை என்ன பண்ணுறதுல சொல்லுறதுல. அதுதான் முக்கியமான காரியம் செய்யறதுல. அதனால தான் தைரியம் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை என்ன பண்ணணும் சொல்லணும். அதனால தான் அங்கே என்ன பண்ணுறது பயப்படாதே நான் உன்னோட என்ன பண்ணிருக்கிறேன் இருக்கிறேன். எல்லா விஷயத்துல ஊழியத்தை மட்டும் இல்லை, நம்ம இல்லை எங்க போனாலும் எங்க வந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் என்ன நான் என்ன பண்றேன் பிரச்சனை வந்தா என்ன பண்ணி அந்த பேச அந்த பிரச்சனை என்ன பண்ணி பேஸ் பண்ணு. நான் என்ன பண்றேன் உன் கூட இருக்கிறேன். கொடுத்த ஒரு வார்த்தை என்ன பண்ண வாக்கு தத்தை என்ன பண்ணப்போ எப்ப நம்ம உள்ளுக்கு என்ன பண்ணோம் இருக்கணும். ஏதாவது நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணோம் இருக்கணும். நீ என்னோட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கணும். நம்மளே விசுவாசிக்க கட்டி அவர் நம்ம எப்படி வேலை செய்யறாரு நம்ம இல்லையா? அவர் உங்களுக்கு தைரியமா செய்ய முடியாது. உங்களுக்கு தைரியமா செய்யணும்னாக்கா என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த பயத்தை என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். நம்ம இல்லையா? நீங்க என்ன பண்றாரு இந்த வசனத்தை படிச்சு 30வது வசனம் மட்டும் படிச்சீங்கன்னாக்கா மோசே 120 இயர்ஸ் என்ன பண்றாரு நம்ம இல்லையா வாழ்ந்துட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றோம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு யோசுவாக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. எந்த யோதாதிபதி என்ன பண்றாரு கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாக்கு என்ன பண்றாரு கொடுக்குறாரு. அந்த என்ன பண்றாரு அவருக்கு என்ன பண்றாரு நீ வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கும் போது அப்போ என்ன பண்ற இந்த வார்த்தை என்ன பண்றாரு நீ பயப்படாது நான் உன்னோட என்ன பண்றேன் இருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் படிக்க அவர்களுக்கு என்ன பண்ணாத நீ பயப்படாதே. விரோதி வந்தாலும் என்ன பண்ணாத நீ பயப்படாதே. ஊழிய செய்யும்போது அகேன்ஸ்ட் வரும்போது என்ன பண்ணாத நீ பயப்படாதே. கீழே படிங்க. அவர்களுக்கு பயப்படாமலும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். உன்னோட தான் வராது, அவர் தான் சொல்றாரு உன்னை விட்டு கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விழுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் நம்ம உள்ளுக்குள்ள பயம்? ஏன் பயம் நம்ம உள்ளுக்குள்ள? எடுத்துக்கூடாது பயம், எடுத்துக்கூடாது. தைரியமா என்ன பண்ணு, எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணு பேஸ் பண்ணு. அவரோட ஊழியத்தை என்ன பண்ணு செய். இதுக்கு மாதிரி பார்த்து அவன் ஊழியத்தை செய்யறதே இல்லையா? எத்தனை பேர் வாக்கு கொடுக்குறீங்க நான் அவரோட ஊழியத்தை செய்ய தைரியமா அப்படின்னு கை தூக்க பார்க்கலாம். இப்போ முடிவு எடுக்கணும். ஆலயத்தில் இருக்கிறீங்க பயப்படாம என்ன பண்ணுறீங்க தைரியமா என்ன பண்ணு நான் ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம். அவ்வளோதான். அப்பொழுது 2 பேர் தான், இப்போ கூட என்ன 3-4 பேர் தான் இருக்காங்க. நிறைய பேர் யாருமே இல்லை அவளை ஊழியத்தை செய்யுது அப்படின்னு சொல்லி ஐயா எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க அவரு பார்த்துட்டே இருக்கிறார். ஐயா இங்கே நம்ம கை தூக்கிடலாம். ஐயா இந்த ஆலயத்தில் நம்ம கை தூக்கிடலாம். ஆனால் ஃபேஸ் பண்ணும்போது அந்த செய்யாத போதில் அதை என்ன பண்ணாரு கடினமாக என்ன பண்ணாரு தந்தான பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறாரு கொடுப்பார். படி அது ஹீப்ரூஸ் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் படிச்சு 4வது வசனம் படிங்க.
மூணாவது வசனம். ఇంత గొప్ప రక్షణను ఆ. మనము నిర్లక్ష్యం చేసిన ఎడల ఆ. ఎలాగూ తప్పించుకుంటున్నాము. ఆ. படிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். மூணாவது வசனம். ரெண்டாவது. The salvation that was given to us is very great. So surely we also will be punished if we live like this salvation is not important. It was the Lord. அங்க இருக்குது பனிஷ்மென்ட் இருக்குது. இங்கிலீஷ்ல இருக்குது பனிஷ்மென்ட் சொல்றேன். தமிழ் எழுதியா? சரி. ஆமையா இங்கே நம்ம கை தூக்கிடலாம். அவர் ஊழியத்தை செய்யும்போது என்ன பண்ணணும்? நம்ம தைரியம் சொல்லு பண்ணும்போது என்ன பண்ணணும்? பயப்படாத. ஊழியத்தை செய்யும்போது என்ன பண்ணணும்? தைரியமா ஊழியத்தை செய்யும்போது படியும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. நீதியான தண்டனை கம்பல்சரி இங்க கை தூக்கிடலாம். ஆமையா ஆனா நீ செய்ய கட்டினா தண்டமான ஏதாவது பனிஷ்மெண்ட் என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும். ஆமையா அதனால ஜாக்கிரதை என்ன பண்ணணும்? இங்க கேக் வார்த்தை என்ன பண்ணணும்? ஜாகிரதை கேட்கணும். கேட்டு என்ன பண்ண அது படி என்ன பண்ணணும்? நீ நடக்கணும். நீ அது படி நீ நடக்கல அது தகுந்த மாதிரி என்ன பண்ணி பனிஷ்மெண்ட் என்ன பண்ண உங்களுக்கு வரும். அதை நீ என்ன பண்ணி பேசு பண்ணணும். ரொம்ப இல்லையா ஜாக்கிரதை அவன் வார்த்தை என்ன பண்ணணும்? கேட்டு அதை படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அதனால முதல்ல என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கணும். கடைசியா ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் படி. Those people that are ruled by their sinful slaves cannot please God. 38 39 படிங்க. தமிழ் படிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து இருக்கிறேன். ஆமென். அம்பையா அம்பையா பயத்தோடு இருந்தாக்கா இதெல்லாம் என்ன பண்றாரு? அவன் தைரியத்தோடு இருந்தாக்கா அவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வார்த்தை அதுதான். படி மகள் படிக்காண்டி 39 படி. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். தைரியமா அவர் ஊழியத்தை செய்யும்போது அவரோட அன்பு என்ன பண்ண நம்ம விட்டு போவாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தைரியத்தோடு விசுவாசத்தோடு அவர் நம்மோட இருக்கார் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு நம்ம உள்ள செஞ்சாக்கா அந்த ஊழியம் செஞ்சாக்கா அவரோட அன்பு என்ன பண்ண நம்ம விட்டு போவாது. விசுவாசத்தோட என்ன பண்ணணும்? ஊழியத்தை செய்யணும். தைரியமா என்ன பண்ணணும்? செய்யணும். எது பிரச்சனை வந்தாலும் தைரியமா என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா அவரோட ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். கைத்தூங்க பார்க்கலாம். கைத்தூங்க பார்க்கலாம். அவ்வளவுதானா? ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டாலும் போதும். ஆமா, 2 வார்த்தை சொல்லிட்டாலும் போதும். கொடுத்த வேலை நம்ம செய்யறது எப்படி? வேலை நம்ம செய்யறோமா இல்லையா? கொடுத்த சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யறோமா இல்லையா? சம்பளம் கம்மியா வந்தா நம்ம தைரியமா கேட்குமா இல்லையா? ஏன் கம்மியா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவரோட ஊழியத்தை செய்யும்போது ஏன் தைரியம் இல்லை நம்ம? ஆமா இல்லையா? அவர் ஊழியத்தை அவர் வார்த்தை சொல்றதுக்கு ஏன் அந்த தைரியம் நம்மளுக்கு இல்லை? அந்த தைரியத்தை நம்ம என்ன பண்ண கேட்டு வாங்கிக்கணும். ஜெபத்தினால என்ன பண்ண கேட்டு வாங்கிக்கணும்.
தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.